டே 23 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 250 கிராம்ஸ் வந்து லூஸ் ஆயிருக்கு. தென் நான் இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கு வந்து கேலரி டெஃபிஷியன்ட் அண்ட் நோ சுகர் சேலஞ்ச் நான் இருக்க போறேன். இதுவரைக்கும் 5 ஹேபிட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இனிமே இது 2யுமே நான் ஆட் பண்ண போறேன். சுகர் வந்து எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்க போது. ஏன்னா லாஸ்ட் 4 டூ 5 டேஸா நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாம தான் காஃபி, டீ எடுத்துட்டு இருக்கேன். ஸ்வீட்ஸுமே சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நோ சுகர்ங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது. பட் கேலரி டெஃபிஷியன்ட் டயட் தான் ரொம்ப டஃப்பா இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலா இஷ்டம் போல சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லன்னா இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா இனிமே மெஷர் பண்ணி ஒவ்வொரு மீல்ஸ் ஈவன் வந்து நம்ம காஃபி, டீ குடிச்சா கூட ஒவ்வொரு மீலையுமே மெஷர் பண்ணி ஃபாலோ பண்ணி சாப்பிடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம வந்து டெய்லி இத ரொட்டீனா பண்ணும்போது கண்டிப்பா பழகிரும் நம்புறேன். ஸோ மார்னிங் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்து ஜீரா வாட்டர் தான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் இன் த மார்னிங். தென் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 170 கிராம் வந்து மூங் தால் பாயில் பண்ணி எடுத்தேன். ப்ளஸ் வந்து ஒரு 125 வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 2 பாயில்டு எக்ல வந்து 2 எக் ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் நான் மார்னிங் வந்து 345 கேலோரிஸ் நான் எடுத்துக்கிட்டேன். தென் லஞ்சுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்து திணை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ திணை பொங்கல்ல ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் சாம்பார் வந்து மெஷர் பண்ணும்போது 250 கிராம்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணியிருந்தேன். ஆனா, அதில நான் 150 கிராம்ஸ் போல தான் எடுத்திருப்பேன். ஸோ ஓவரால் லஞ்சுக்கு வந்து 400 கேலோரிஸ் மட்டும் நான் சாப்பிட்டேன். தென் ஈவினிங் வாக்கிங் கிளம்பியாச்சு. ஸோ வாக்கிங் போய் நான் 10K ஸ்டெப்ஸ் ஈவினிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். தென் வந்ததுக்கப்புறமா ஒரு டீ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சுகர் இல்லாம தான் எடுத்தேன். ஸோ 120 எம்எல் டீ எடுத்தேன். அதில வந்து 50 கேலோரிஸ் நான் வந்து சாப்பிட்டேன். தென் நைட்டுக்கு வந்து ஒரு மில்லட் தோசை. அதில வந்து மேல எக் மட்டும் நான் வந்து ஃபுல் எக் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவரால் வந்து 205 கேலோரிஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் வந்து 3 டீஸ்பூன் மட்டும் முள்ளங்கி சட்னி எடுத்தேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா வந்து 1000லேருந்து 1100 கேலோரிஸ் தான் சாப்பிட்டேன். அண்ட் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து புரோட்டீன் அண்ட் ஃபைபர் தான். ஸோ ஓவரால் நான் இன்னைக்கு சாப்பிட்டதில 52 கிராம்ஸ் வந்து புரோட்டீனும், 22 கிராம் ஃபைபரும் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ற கிச்சன் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி அண்ட் வந்து ChatGPTயோட ஹெல்ப்போட எவ்வளோ சாப்பிடுறேன், எவ்வளோ கேலரீஸ் இருக்கு, அதில எவ்வளோ புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குன்னு மெஷர் பண்ணி சாப்பிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லா. இன்னைக்கு இது பிராக்டிஸ் பண்ணவே ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பட் நாளையிலேருந்து பழகிரும். ஸோ ஓவரால் இன்னைக்கு 5 ஹேபிட்ல 5மே நான் சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டேன். அண்ட் வெயிட்டுமே இதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.